வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு திருமண பொருத்தத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை குறித்து இப்போ விளக்க போகிறேன். முதலில் எடுப்பது சூரியனும் சுக்கிரனும். சூரியன் சுக்கிரன் எங்கு சேர்ந்தாலும் தோஷம் தோஷம் தோஷம், கலத்திர தோஷம், கடுமையான மங்கல்ய தோஷம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். சூரியனும் சுக்கிரனும் எப்படி சொல்கிறார்கள் என்றால், சூரியனுக்கு முன்னாடி இருக்கிற சுக்கிரன் 10 டிகிரிக்குள் இருக்கும் பொழுது அது அஸ்தமனம் என்றும், சூரியனுக்கு பின்னால் முன்னால் 10 டிகிரி இருக்கும்போது அஸ்தமனம் என்றும், சூரியனுக்கு பின்னால் 10 டிகிரி இருக்கும்போது அஸ்தமனம் என்றும் சொல்கிறார். சூரியனுக்கு முன்னாடி சூரியனுக்கு பின்னாடி இது அஸ்தமனம், 10 டிகிரியில் இருக்கும் அஸ்தமனம். சூரியனுக்கு பின்னாடி இருக்கிற சுக்கிரன் இருட்டு என்றும், சூரியனுக்கு முன்னாடி இருக்கிற சுக்கிரன் வெளிச்சம் என்றும், சூரியன் ஒளிகள் சுக்கிரனுக்கு கிடைக்கிறது என்றும், சூரியனுக்கு பின்னாடி இருக்கிற சுக்கிரனுக்கு ஒளி இல்லை, அது இருட்டு, இருட்டை நோக்கி வருகிறது, செயல்படாது என்றும் ஜோதிடத்தில் இன்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது அஸ்தமனம் என்று சொல்லுகிறார்கள். சூரியன் என்ற ஒளி அது கண்ணுக்கு தெரிகிற ஒளி, சுக்கிரன் என்ற ஒளியும் கண்ணுக்கு தெரியும். இந்த ஒளி நெருப்பு, இந்த ஒளி வெண்மை. அப்ப சூரியனை நெருங்கி வரும் பொழுது 10 டிகிரிக்குள் நெருங்கி சூரியனுக்கு பின்னாடி அந்த சுக்கிரன் நெருங்கி வரும் பொழுது அது அஸ்தமனம், அது இருட்டு. அந்த சுக்கிரன் வேலையே செய்யாது, இது தோஷம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது இருட்டுங்கிறீங்க. அப்ப சூரியனுக்கு முன்னாடி இருக்கிற கோள்கள் அனைத்தும் வெளிச்சத்தில், அதாவது சூரியனோட ஒளியில் தான் அனைத்து விதமான கோள்களுக்கும் அந்த சூரியனோட ஒளி கிடைக்கிறதுன்னு சொல்றீங்க. அப்ப ஒளி கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய நீங்கள் சூரியனுக்கு பின்னாடி அங்கே சுக்கிரன் வரும் பொழுது ஒளிக்கோள்கள் அஸ்தமனமானால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்று சிந்தித்தீர்களா? இதுவும் ஒளிதான், இதுவும் ஒளிதான். நெருப்பை பொசுக்கி விடுமா? நெருப்பு சுக்கிரனை பொசுக்கி விடுமா? சரி, அதை விட்டுருவோம். இந்த சூரியனுக்கு முன்னாடி ஒரு 10 டிகிரி சுக்கிரன் இருக்கும் பொழுது அது அஸ்தமனம் என்று சொல்லுகிறீர்கள். முன்னாடி இருக்கிறது இருட்டுங்கிறீங்க, பின்னாடி இருக்கிறது இருட்டுங்கிறீங்க. அப்ப சூரியனுக்கு முன்னாடி சுக்கிரன் இருக்கும் பொழுது சூரியனோட ஒளி சுக்கிரனுக்கு கிடைக்கிறதுங்கிறீங்க. அப்ப இந்த இருட்டுக்கும் இந்த அஸ்தமனத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஜோதிட சாஸ்திரத்தில் அஸ்தமனம் என்றது பலவிளக்க செய்கிறது, ஒரு கோளை பலவிளக்க செய்கிறது. இருட்டு, அதாவது நெருப்பு பொசுக்கிறது என்று ஜோதிடத்தில் சொல்கிறார்கள். ஆனால் தற்காலத்தில் இன்று உலக மக்கள் தொகை 800 கோடி என்று ஆகிவிட்டது. 800 கோடி 850 கோடி என்று ஆகிவிட்டது. இன்று சூரியனோட சுக்கிரன் நெருங்கி இருக்கும்போது முன்னாடியோ பின்னாடியோ இன்று ஜோதிடம் அபரிமிதமாக பல்வேறு விதங்களில் வளர்ந்துவிட்டது. குணங்களை கொடுத்து விட்டோம், கோள்களுக்கு இயல்புகளை கொடுத்து விட்டோம், ராசிக்கு குணங்களை கொடுத்து விட்டோம், பாவங்களுக்கு குணங்களை கொடுத்து விட்டோம். குணங்கள் செயல்படும் பொழுது அஸ்தமனம் செயல்படுமா? சரி, ரைட்டு. அப்ப ராகுவின் அஸ்தமனம், அதாவது ராகுவோட சுக்கிரனும் சேரும் பொழுது அது வெளிச்சக்கூடா? அது நிழல், நிழல் மறைக்கிறது. இதுவும் நிழல் தான், இதுவும் நிழல் தான். நிழல் நிஜத்தை மறைக்கிறது. ராகு அவ்வளவுதான். சனியோட சேரலாம். அப்ப சனியோட சேரும் பொழுது இருட்டு, நீங்க சொல்றது இருட்டு வெளிச்சத்தை தடை செய்யும். அவ்வளவுதான். இது சரி. ஆனால் இதே இருட்டு வெளிச்சம் என்று சொல்கிறீர்களே, அப்போ சூரியனும் சுக்கிரனும் இணைந்தாலே இல்லற சுகம் கிடைக்காதா? சுக்கிரனின் செயல்பாடுகள் அவ்வளவுதானா?
செயல்படவே மாட்டானா? செயல்பட முடியாது. இதுதான் ஜோதிடத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தான். அப்போ 2 எங்கே, 5ஆம் பாவம் எங்கே, 7ஆம் பாவம் எங்கே, 11 எங்கே? இத்தனை பாவங்கள் இருக்கும்போது கலத்திரஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த 7ஆம் பாவம் எங்கே? இத்தனை விதமான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது 19 சூரியன் சுக்கிரன் சேர்ந்தால் கடுமையான மாங்கல்ய தோஷம் என்று கதையை கட்டி கொண்டிருக்கிறீர்களே. கோள்களுக்கு குணங்களாக வரையறுக்கும் பொழுது அந்த சூரியனோட சுக்கிரன் சேரும் பொழுது சுக்கிரனுக்கு அதிகார குணம் வராதா? கௌரவம் வராதா? ஒரு இன்பத்துடன் அதிகாரம் சேரும் பொழுது, அளவுடன் அதிகாரம் புகழ் சேரும் பொழுது, ஆடம்பரத்துடன் கௌரவம் சேரும் பொழுது, ஜபர்தஸ்துடன் மதிப்பு சேரும் பொழுது, அது மட்டுமல்ல இங்கே தாம்பிகத்துடன் மரியாதை சேரும் பொழுது, அழகும் அதிகாரம் சேரும் பொழுது அந்த சுக்கிரன் எப்படி வெளிப்படுத்துவான்? தன்னுடைய இயல்புகளை, தன்னுடைய காரகங்களை, தன்னுடைய ஆதிபத்தியத்தை எந்த குணத்தின் அடிப்படையில், எந்த ராசியில் இது சேர்ந்திருக்கிறதோ, எந்த பாவங்களில் சேர்ந்திருக்கிறதோ அப்படித்தான் வெளிப்படுத்த முடியும். இது குணங்களே. ஒரு மனிதனுக்கு 6 அறிவுரிய மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது அனைத்தும் குணங்களே, இயல்புகளே, தோஷங்கள் அல்ல. தோஷங்களாக நாங்கள் வரையறுக்கவில்லை. தோஷங்களாக வரையறுத்தால் ஜோதிடம் என்பது குப்பையாகிவிடும். இது குணங்களாக வரையறுத்து பார்த்தீர்கள் என்றால், உதாரணமாக உங்களுக்கு ரிஷபத்தில் சூரியன் சுக்கிரன் இருக்கும் பொழுது சுக்கிரனின் இயல்புகள் அப்ப கெட்டு போயிடுமா? அப்ப சுக்கிரன் நெருங்கி இருக்கும் பொழுது, முன்னாடியோ பின்னாடியோ நெருங்கி இருக்கும் பொழுது சுக்கிரனின் இயல்புகள் அங்கே வேலை செய்யாதா? சொல்லுங்க. அஸ்தமனம் ஆயிடுமா? பாதித்து விடுமா? அந்த சுக்கிரன் வேலையை செய்யாதா? ஆடைகளை சுக்கிரன் அணிய மாட்டானா? ஆபரணங்களை சுக்கிரன் அணிய மாட்டானா? மேக்கப் போட மாட்டானா? வாசனை திரவியங்களை பூசிக்கொள்ள மாட்டானா? உயர்தரமான ஆடைகளை போட மாட்டானா? வாகனங்களை அனுபவிக்க முடியாதா? சிரிக்க மாட்டானா? அப்படி என்றுதான் நீங்கள் சொல்லுகிறீர்கள். அஸ்தமனம் என்றால் இருட்டு, அதனால் அர்த்தம். இருட்டு இங்க செயல்படுதா? இருட்டு செயல்படுது. அஸ்தமனம் என்றால் இருட்டு. ஆனால் இங்கே இருட்டு செயல்படுகிறதா? ஆய்வு செய்தீர்களா? சூரியன் சுக்கிரன் எங்கே சேர்ந்தாலும் அஸ்தமனம் இருட்டு, சுக்கிரன் வேலை செய்யாது என்று 19 சொல்கிறீர்களே. இப்ப நான் சூரியன் சுக்கிரன் ரிஷபத்தில் கொடுத்து விட்டேன். அப்பொழுது ரிஷபத்தின் இயல்புகள் என்ன? சூரியனின் இயல்புகள் என்ன? சுக்கிரன் இயல்புகள் என்ன? இது எதுவுமே வேலை செய்யாதுங்கிறீங்களா? சுக்கிரன் அங்கே இருட்டு செயலிலிருந்து விட்டது என்று சொல்ல வருகிறீர்களா? இப்ப சூரியனும் சுக்கிரனும் ரிஷபத்தில் 60 கோடி பேர் இருக்கிறாங்க. அப்ப அந்த 60 கோடி பேருக்கும் சுக்கிரன் வேலை செய்யவில்லையா? சுக்கிரன் இயல்புகள் நடக்காதா? குணங்கள் நடக்காதா? அது எந்த பாவத்தை இயக்குகிறான் என்று இது இருக்காதா? குணங்களை கோள்கள் பிரதிபலிக்கிறது, ஒளிகளை பிரதிபலிக்கிறது. அதிகாரமும் அழகும் சேரும் போது அந்த குணங்கள் எப்படி வெளிப்படுத்துகிறான்? அப்ப அந்த அஸ்தமனம் என்றால் சுக்கிரன் இயல்புகள், காரகங்கள், ஆதிபத்தியங்கள் வேலையே செய்யாது என்று சொல்ல வருகிறீர்களா? அப்ப சூரியனும் சுக்கிரனும் எங்கே சேர்ந்தாலும் திருமண வாழ்க்கை பாதிக்கிறதா? சொல்லுங்க. அந்த மாதிரி எங்கேயாவது நீங்க ஆய்வு செய்தீர்களா? ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு செய்யும் பொழுது சூரியன் சுக்கிரன் சேர்ந்தாலே பாதித்து விடுகிறோம் என்று சொல்லுகிறீர்களா? சொல்லுங்க. அது கிடையாது. அஸ்தமனம் பாதிக்காது என்றுதான் சொல்ல வருகிறேன். இந்த அஸ்தமனம் இந்த அஸ்தமனம், அதாவது சூரியனுக்கு முன்னாடி இருக்கிற அஸ்தமனம் பாதிக்குது, பின்னாடி இருக்கிற அஸ்தமனம் பாதிக்காதுன்னா என்னங்க நியாயம்? அது நல்லவர்களோடு அந்த சூரியன்
சேரும் பொழுது குணங்களை எப்படி வெளிப்படுத்துகிறான், அந்த சுக்கிரன் நல்லவர்களோடு சேரும் பொழுது எப்படி வெளிப்படுத்துகிறான், தீயவர்களோடு சேரும் பொழுது எப்படி வெளிப்படுத்துகிறான். சூரியன் என்பவன் சுக்கிரனுக்கு நேர்மாறான குணங்களை உடையவன். இன்பத்துக்கு அதிகாரம் தேவையா? இன்பத்துக்கு புகழ் தேவையா? இன்பத்திற்கு மதிப்பு தேவையா? இன்பத்திற்கு மரியாதை தேவையா? ஒருத்தன் நீ இப்படித்தான் இன்பம் அனுபவிக்க, நான் எனக்கு மட்டும்தான் இன்பம் என்பது அந்த சுக்கிரனுக்கு அது சரியா வருமா? அந்த சூரியன் சொல்லுவான், இன்பம் எனக்கு மட்டும்தான், நான் அரசன், அந்த இன்பம் எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் இன்பத்தை தர வேண்டும் என்றால் அந்த இயல்புகள் சரியா வருமா? இவன் the skies of limit, இன்பத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடியவன் அந்த சுக்கிரன். சூரியன் அப்படி இல்லை, அதிகாரம். இன்பம் என்பது எனக்கு மட்டும்தான் என்று சொல்லக்கூடிய இந்த இயல்புகளுக்கும் முற்றிலும் பொருந்தாத தன்மை உடையது. சுத்தமாக பொருத்த குணங்களை அடிப்படையில் இதை பொருத்தினால்தான் குண விசேஷங்களும் குண இயல்புகளும் ஒன்றொன்று முரண்படுகிறதா, அது எந்த பாவத்தில் இருக்கிறது, அந்த நல்ல பாவத்தில் இருக்கும்போது எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுகிறது, தீய பாவத்தில் இருக்கும்போது எப்படி அந்த குணங்கள் வெளிப்படுத்துகிறது. பாவத்தின் அடிப்படையிலும் கோள்கள் அடிப்படையிலும் ராசிகளின் அடிப்படையிலும் கோள்களின் இணைவு பலன்கள் ஒன்று இருக்கிறது. அந்த இணைவு பலன்கள் எப்படி வேலை செய்கிறது என்பதை ஆய்ந்து அறிந்து ஜோதிட பலன்களை சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. பொதுவாக சூரியன் சுக்கிரன் எங்கு சேர்ந்தாலும் மங்கனிய தோஷம், கடத்தர தோஷம் என்று சொல்லி சொல்லி மக்களை முட்டாளாக்கி மடையனாக்கி கொண்டிருக்கிறீர்கள். திருமண பொருத்தத்தில் இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குது. வேலையே செய்யாத சுக்கிரன் அப்படி என்று ஒரு கதையும் கட்டிவிட்டீர்கள். சரி, இந்த பிரச்சனை போதும். அடுத்தது இந்த திதிசூனியம் ஒரு பிரச்சனை. திதிசூனியம்னா என்ன என்று தெரியாத பல பேர்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. திதிசூனியத்தில் ஒரு கோள் இருந்தால் அப்ப 7 கோடியும் திதிசூனிய ராசிகளில் இருந்தால் அது வேலை செய்யாது. இந்த பிரச்சனை பத்தாது, இந்த பிரச்சனை. சரி, திதிசூனியம்னா என்ன? நாங்கள் முகூர்த்த விதானம் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சாங்கத்தில் பஞ்ச அங்கம் என்று சொல்லக்கூடிய திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்ச அங்கத்தில் வெளிச்சொந்தங்களுக்காக திருமணம் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் செயல்படுத்திய விதம் தான் திதிசூனியம். அப்போ ஒரு முகூர்த்தம் குறிக்கிற ஏகாதேசி என்றால் தனுசு மீனம் என்று ஒரு உதாரணத்துக்கு. இப்போ ஏகாதேசி திதியில் ஒருத்தர் பிறந்திருக்கிறான், வளர்பிரி தேய்பிரி என்றால் தனுசு மீனம். அப்போ தனுசு மீனம் தான் ஏகாதேசி திதி. அப்போ திதிசூனியம் என்று சொல்லக்கூடிய இந்த அதாவது 14 திதி, வளர்பிறை 14 தேய்பிறை 14, இந்த திதிக்கு ஒவ்வொரு திதிக்கும் 2 சூனியமாக ஆகும். ஒவ்வொரு ராசியும் சூனியமாக ஆகும் பொழுது அந்த சூனியத்தில் கோள்கள் இருக்கும் பொழுது முகூர்த்தங்களை செய்யாதீர்கள், திருமணம் செய்யாதீர்கள், அந்த முகூர்த்தங்கள் குறிக்கக்கூடாது. திதி சூனியத்தை விட்டு விலகும் பொழுதுதான் அந்த முகூர்த்தம் குளிக்க வேண்டும், கல்யாணம் செய்யக்கூடாது என்று நாங்கள் வரையறுத்தது. அது திருமணத்திற்காக 10 பொருத்தம் என்று சொல்கிறார்கள், அந்த திருமணத்திற்காக வரையறுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த திதி சூனியத்தால் கோள்கள் செயல்படாது அப்படி என்று சொல்லி கதையை கட்டி மக்களை முட்டாளாக்கி கொண்டீர்கள். அது பொய். திதி சூன்யத்தில் கோள்கள் செயல்படாது என்று வடிகட்டுன பொய். இதுல ஜோதிடத்திலும் முட்டாள்தனத்தில் ஒன்றுமே படிக்காதவர்கள் ஆய்வு செய்யாதவர்கள் சொல்லும் ஒரு முட்டாள்தனமான ஜோதிடம் இது. திதி சூன்யத்தில் குப்பையில வெளியே தள்ளினான், இதெல்லாம் குப்பை. ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மிக குப்பைகளில் திதி சூன்யம் ஒன்று. திதி சூன்யம் செயல்படாதுங்கிறதே பொய். அப்படி என்றால் அப்போ குணங்களும் செயல்படாது, இயல்புகளும் செயல்படாது அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப திதி சூன்யத்தில் இருக்கிற கோட்கள் திருமணமே ஆகாது என்று சொல்ல வருகிறீர்களா? திருமணத்துக்கும் சூனியத்துக்கும் என்னங்க சம்பந்தம்?
குணம்னு சொல்லிட்டோம், பாவகம்னு சொல்லிட்டோம், ராசின்னு சொல்லிட்டோம். அப்படி இருக்கும் பொழுது திதி சூன்யத்துக்கு என்ன இங்கே வேலை? திதி சூன்யத்துக்கும் குணங்களுக்கும் இதுக்கு ஒன்று நேருது. திதி சூன்யத்துக்கு அங்கே வேலையே கிடையாது. ஜோதிடம் என்று பலன்கள் என்று வந்துவிட்டால் திதி சூன்யம் என்பது குப்பைக்கு கூட போறாது. அந்த திதி சூன்யம் என்பது எல்லா கோள்களும் மொச்ச கொட்ட மாதிரி முடித்துக் கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கும். அந்த திதி சூன்யம் வந்தால் செயல்படாதுங்கிறதே பொய். இது இங்க திதி சூன்ய பிரச்சனை. சரி, இந்த பிரச்சனையை பத்தாதுன்னு பார்வை பலன்கள் இருக்கிற பிரச்சனை. இந்த திருமணத்துக்கு என்ன அது? சனியம் பார்த்தா ஆகாது, செவ்வாய் ஏழ பார்த்தா திருமணம் ஆகாதுங்கிற இருக்கிற பிரச்சனை பார்த்தா இந்த பிரச்சனை. பார்வை பலன்கள் உண்மையா பொய்யா? அதிலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒளிந்து கொண்டிருக்கின்றன, நடந்து கொண்டிருக்கின்றன. சரி, இப்போ ஒரு தனுசு லக்னம்னு எடுப்போம். சனியன் லக்னத்தில் இருக்கிறான். அப்போ நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்றால், சனியன் ஏழை பார்க்கிறான். என்னங்க, ஏழை பார்த்தான். அப்ப ஏழை பார்த்தால் திருமணம் நடக்காதா? அந்த பார்வை பிள்ளைகளுக்கு சொல்றேன். மனைவி வரமாட்டாளா? கணவன் வரமாட்டானா? சரி, அதை கூட விட்டுருவான். சனியன் 3ஆம் முறையை பார்க்குறான். அப்போ முயற்சி தடையாகுதா? இந்த உலகத்தில் நடக்கிற 65 கோடி பேர் இருக்கிறாங்க தனுசு லக்னத்தில். அப்போ அந்த 65 கோடி பேருக்கும் முயற்சி தடையாகுதா? திருமணம் தடையாகுதா? தொழில் தடையாகுதா? அந்த பார்வையால சொல்லுங்க. குணம் என்று வந்துவிட்டது. உயிர் என்ற ஸ்தானத்தில் அந்த சனி உட்காரும் பொழுது அந்த உயிர் சோம்பேறித்தனம் ஆகிறது, மந்த குணம் ஆகிறது, தாமதம் குணம் வருகிறது, பொறாமை குணம் வருகிறது, நிதானம் வருகிறது. இது அந்த உயிருக்கே ஒழிய, இது உயிர் பாவம் என்று வந்துவிட்டது. பார்வையை பொய்ங்கிற நான் பாவக்கட்டம்னு போட்டோம், அயனாம்சமும் போட்டோம், சைடியல் டைம் என்று கணக்கீடுகள் பல்வேறு வந்துவிட்டது. கிரீன்விச் மீட்டம், லோக்கல் மீட்டம், சைடியல் டைம், லாட்டிடியூட் லாங்கிடியூட் என்பது பாவக்கட்டம்னு வந்து இருக்கும் பொழுது அந்த பாவகத்தை சனி இயக்கும் பொழுது சனியனின் இயல்புகள் அவனை மந்தப்படுத்துகிறது. இது சரி. ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? இந்த பார்வை அப்போசிட் 720, அதாவது 180 டிகிரி 7ஆம் பாவம் அப்படியே ஆப்போசிட்டா அந்த சனி பார்க்கும்போது அப்ப மனைவியின் இயல்புகளும் அதே தானா? சொல்லுங்க. அப்ப மனைவியின் இயல்புகள் என்ன? சோம்பேறித்தனம் உள்ள மனைவி வருவாளா? அந்த சனியன் பார்த்தால் தாமத குணம் நிறைந்த மனைவி வருவாளா? தள்ளிப்போடும் குணம் நிறைந்த மனைவி வருவாளா? இந்த சோம்பேறித்தனம் உள்ள இவன் அந்த ஜாதகன் வரக்கூடிய மனைவிக்கும் அதே குணம் வந்துவிடும் என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்களா? அந்த பார்வை எத்தனை இருப்பான்? அப்ப அந்த 7ஆம் பாவ அதிபதி அப்படின்னு ஒண்ணு இருப்பான, அவன் குணம் வேலை செய்யாதா? சொல்லுங்க. இந்த 7ஆம் பாவ அதிபதி புதன் என்று சொல்லக்கூடிய அந்த புதனோட குணம் என்ன? புத்திசாலித்தனம், சந்தர்ப்ப சமயோஜன புத்தி, அறிவாளி, திறமைசாலி, புத்திசாலி, தந்திரசாலி, வியாபார நோக்கம் உடையவன், இரட்டை தன்மையுடன் பேசுவான், நடுநிலை வகிப்போன் என்று சொல்லக்கூடிய அந்த புதனுக்கு நம்ம கொடுத்தமே அந்த குணம், அது அத்தனை அவங்க வேலை செய்யாதா? அந்த பார்வை அவனை தடை செய்து விடுமா? இந்த குணம் மனைவிக்கு வந்து விடுமா? இது பாவம். இந்த பாவத்தை சனியன் இயக்குகிறான். இது பாவம். 1ஆம் பாவம் உயிர் பாவம். உயிர் பாவத்திற்கு தான் இந்த சனி வேலை செய்ய முடியும், 7ஆம் பாவத்திற்கு அல்ல. உயிர் இதே குணம் மனைவிக்கு வந்து விடுமா? சிந்திங்க. அப்ப அந்த சனியன் 3ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய முயற்சி என்று சொல்லக்கூடிய அந்த சனியன் அப்ப முயற்சியை செய்ய மாட்டானா?
குணம் மெதுவாக செயல்படக்கூடியவன், சுதந்திரமாக செயல்படக்கூடியவன் என்று அந்த முயற்சி செய்யவே மாட்டானா? 10ஆம் பாவம் பட்டம், பதவி, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், அந்த தனியன் பார்த்தா தொழிலை நிறுத்தி விடுவானா? அந்த தொழிலே செய்ய மாட்டானா? கௌரவத்தை பேண மாட்டானா? புகழை பேண மாட்டானா? மதிப்பை பேண மாட்டானா? மரியாதையை பேண மாட்டானா? என்று ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது ஜோதிடத்தில். அந்த பார்வை பலன் உண்மையா? என்ற விவாதம் எழுகிறது. சரி, செவ்வாய் இங்கே கோபக்காரன், தனுசு லக்னமே போட்டுக்கணும். கோபக்காரன், முரடன், லக்னத்திற்கு இது லக்னம். லக்னத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது முரடன், கோபக்காரன், வேகம் உடையவன், வீரியம் உடையவன், ஆத்திரம் உடையவன், அவசரம் உடையவன், சட்டென்று கொதித்தெழுப்பவன், பறந்து ஆக்கிரமிப்பவன், அடித்தடி சண்டை சச்சரவுகளுக்கு போபவன். செவ்வாய் கொதிப்பவன், கொந்தளிப்பவன், சடார் என்று செய்தி விட்டு வருத்தப்படுவன் என்று அந்த செவ்வாய் லக்னத்தில் உட்காரும் பொழுது இது ஜாதகனுக்கு இருக்கக்கூடிய குணம். இந்த குணம் தாய்க்கு வருமா? இந்த குணம் மனைவிக்கு வருமா? ஏழாம் என்று சொல்லக்கூடிய மனைவிக்கு வருமா? சொல்லுங்க. பார்வை என்று சொல்லிவிட்டீர்கள். அப்ப அந்த பார்வை, அந்த முரட்டுத்தனம், வேகம் 4ஆம் பாவத்துக்கு தாய்க்கும் சண்டைக்காரியா, மனைவி சண்டைக்காரி என்று சொல்ல வருகிறீர்களா? அப்ப 8ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த பார்வை என்று சொல்லக்கூடிய தன் ஆயுளுக்கு தானே தடை செய்வானா? ஆயுள் ஸ்தானத்தை அந்த செவ்வாய் பார்க்கும் பொழுது தன் ஆயுளுக்கு தானே தடை செய்து கொள்வானா? பார்வை இது குணமே. குணங்களை பிரதானப்படுத்திவிட்டோம். எந்த இடத்தில், எந்த பாவத்தில், எந்த ராசியில் அந்த செவ்வாய் இருக்கிறானோ அந்த ராசியின் குணங்களும், அந்த பாவங்களின் குணங்களும், அந்த காரக குணங்களும், அந்த ஆதிபத்திய குணங்களைத்தான் வெளிப்படுத்துவானே ஒழிஞ்சி அந்த பார்வையால் அந்த செவ்வாய் அந்த ராசியை, இயல்புகளை கெடுப்பானா? அப்ப தாயுடன் சண்டை போடுவான் என்று சொல்ல வருகிறீர்களா? தாயின் இயல்புகளை கெடுத்து விடுவானா? அப்ப மனைவியின் இயல்புகள் இந்த செவ்வாய் இயல்புகளோடு ஒத்து போகுமா? அப்ப மனைவிக்கு என்று ஒரு குணம் இல்லையா? ஒரு விசேஷம் இல்லையா? அப்ப தாய்க்கு என்று ஒரு குணம், 4ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய தாய்க்கு என்று ஒரு குணம் இல்லையா? ஒரு விசேஷம் இல்லையா? ஏகப்பட்ட பஞ்சாயத்தும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஜோதிடத்தில் இருந்து. இன்னும் சொல்ல போனால் அந்த பார்வைப்படனே பொய் ஒரு குப்பைக்கு கூட போறாதுன்னு சொல்ல, அந்த குணம் என்று இருக்கிறப்ப பார்வைக்கு அங்க என்ன வேலை? அந்த பார்வை அப்போஸ் ஒரு பார்வை அப்ப தடை செய்யணும். தீயவர்கள் பார்க்கும் பொழுது தடை செய்யணும். அந்த தடை இந்த உலகத்தில் அப்படித்தான் நடக்கிறதா? கிடையாது. அது பொய், முட்டாள்தான். உலகத்திலேயே கேவலமான விஷயம் இந்த பார்வைப்பாளன் தான் என்னை பொறுத்தல. அது குப்பை. குணம் என்று சொல்ல ஆரம்பித்த இந்த ஜோதிட உலகத்தில் பார்வைக்கு அங்க வேலை. பார்வை என்றால் அனைத்தும் தடை. அப்ப அந்த இப்ப உலகத்தில் இருக்கிற 700 கோடி பேர்களுக்கும் இதான் நடக்குதுன்னா கிடையாது. இது போய் இன்னொரு பிரச்சனை. சரி, இந்த பிரச்சனை தான் விட்டோம்னா அந்த பாதகாதிபதி அடுத்த பிரச்சனை. முன்ன பாதகாதிபதி ஏங்க சரலக்கணத்துக்கு இதுங்க 11 நினைச்சதை நிறைவேற்றுறது பாதகம். நான் நினைச்சதை நிறைவேற்றிக்கிறேன் அது சொல்றது பாதகம். சரி, இது ஒரு பக்கம் விட்டுருவாங்க. ஸ்திரத்துக்கு ஒழுக்கம் பாதகம், அப்பம் பாதகம். நல்ல ஜோதிடம், ஜோதிடம் விளங்கின மாதிரி தான். சரி, அது ஒரு பக்கம். உபயத்துக்கு பொண்டாட்டி பாதகம். அப்போ யாரை கட்டுறது? இப்போ உபயலக்கணக்காரெல்லாம் எங்க பொண்டாட்டி கட்ட வேணாம்னு சொல்றீங்களா? அப்போ சக்கரலக்கணக்காரெல்லாம் ஒழுக்கமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா? ஒழுக்கம் தேவையில்லைங்கிறீங்களா? ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் தேவையில்லைங்கிறீங்களா? ஆன்மீகம் தேவையில்லைங்கிறீங்களா? ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் தேவையில்லை என்று சொல்ல வருகிறீர்களா? ஆன்மீகம் என்று தேவையில்லை என்று சொல்ல வருகிறீர்களா? தர்மம் என்று தேவையில்லை என்று சொல்ல வருகிறீர்களா? பாத யாத்திரை, தீர்த்த யாத்திரை, புனித யாத்திரை தேவையில்லை என்று சொல்ல வருகிறீர்களா?
வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் என்று தேவையில்லை என்று சொல்ல வருகிறீர்களா? ஏற்றுமதி இறக்குமதி தேவையே இல்லையா ஒரு மனிதனுக்கு? எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ், பல்கலைக்கழகம் தேவையே இல்லையா? மேற்படிப்பு தேவையே இல்லையா? உயிர்கல்வி தேவையே இல்லையா? ஆய்வு மனப்பான்மை தேவையே இல்லையா? ஆராய்ச்சியாளர்கள் தேவையில்லையா? இது பாருங்க. சேரத்துக்கு தான் என்னென்ன நினைக்கிறானோ அதெல்லாம் நிறைவேற்றிக்கணும். அதை 11 தான் சப்போர்ட் பண்ணணும். அதுவும் தேவையில்லை. இப்போ எதுதான் தேவைங்கிறீங்க சொல்லுங்க. தான் என்ன நினைக்கிறானோ, ஆசையா இருக்கட்டும், ஒரு வித ஆசைப்படுகிறான், ஒரு அச்சீவ்மெண்ட், இதை நான் நினைத்ததை நிறைவேற்றியே தீர்வேன் என்று சொல்லக்கூடிய இது நல்லது இல்லையா? ஆனால் இதுவும் பாதகன்ட்டீங்க. அப்ப எதுதான் பாதகம், எதுதான் சாதகம், அதை வீடுங்க. எது சாதனம்? உங்க பிரச்சனை தான் என்ன? ஜோதிடம் இதனால்தான் கேவலப்பட்டு, கஷ்டப்பட்டு, நஷ்டப்பட்டு, அசிங்கப்பட்டு, ஒன்றும் படிக்காத இந்த முட்டாள்தனமான ஜோதிடத்தில் ஏகப்பட்ட குப்பைகள் ஒளிந்து கொண்டிருக்கிறது. இந்த குப்பைகளை அகற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். பலன் சொல்வதற்கு இதெல்லாம் குப்பை. 10 பைசாவுக்கு 5 பைசா புரோஜனம் அந்த பலன் சொல்றது அத்தனை பேர். இது தேவையே இல்லை. இந்த குப்பைகளை அகற்ற வேண்டும். இந்த திருமண பொருத்தத்தில் இந்த மாரி இப்ப நான் சொன்ன அத்தனை விதமான குப்பைகளும் தேவையில்லை. இந்த குப்பை ஜோதிடத்தில் கடந்த 100 ஆண்டுகளாக ஏகப்பட்ட குப்பை கூலங்களை ஜோதிடத்தில் சொருகிவிட்டார்கள். குப்பைகளை அகற்றுவதுதான் எங்களை மாற்று, அதாவது இந்த குப்பைகளை அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உண்மை ஜோதிடர்களின் நோக்கம். இப்படி சொன்னால் மக்கள் பயப்பட மாட்டார்களா? அச்சப்பட மாட்டார்களா? தோஷம் என்று என்றைக்கு ஜோதிடம் சொல்ல ஆரம்பிக்கிறீர்களோ, ஜோதிடம் உங்களை விட்டு விலகி போகிறது என்பதுதான் உண்மை. என்று குணங்களை, இயல்புகளையும், பாவங்களையும், ராசிகளையும் என்றைக்கு நீங்கள் உருவப்படுத்தி மக்களிடம் சொல்கிறீர்களோ அன்று ஜோதிடம் வாழும். குணங்களின் அடிப்படையில் தான் மனிதன் இயங்குகிறானே ஒழுங்கி தோஷங்களின் அடிப்படையில். தோஷம் என்பதே பொய். அதைத்தான் இங்கே நான் பேச வந்திருக்கிறேன். இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஜோதிடத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை பார்த்தாதுன்னு சுக்கரங்க கல்யாணமே ஆகும், சுக்கரராக கல்யாணமே ஆகும். அவர்கள் நல்லவர்கள் அல்ல அப்படி என்று ஒரு கதையை கட்டி கொண்டிருக்கிறீர்கள். இதை அந்த சுக்கிரன் கேதும் சுக்கிரன் ராகு அடுத்த வீடியோவில் நான் விளக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.